கர்த்தருக்கு சோதரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். ஆமீன். அவங்க கர்த்தர் உங்களை எல்லா காரியங்களையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும்படி வைப்பேன்னு சொல்றாருங்க. செப்பனியா 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன சொல்றதுன்னா, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், உங்கள் கண் காண நான் உங்களை உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பாவம், வியாதி, பலவீனம், கடன்கள், உலக பிரமாண இச்சைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் கூட்டி கொண்டு வருவாரா? அது மட்டும் இல்லாம அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், கர்த்தர் உங்களை தம்மோடு சேர்த்துக் கொள்வாரு, அரவணைத்துக் கொள்வாரு. அது மட்டும் இல்லாம உங்கள் கண் காண உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே உங்க என்னென்ன சிறையிருப்பு உங்களுக்கு இருக்குமோ எல்லா அடிமைத்தனத்தின் சிறைப்பை நீக்கி போட்டு விலங்குகளை அறுத்தெறிந்து கர்த்தர் விடுதலை தெரியாது. அது மட்டும் இல்லாம பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, எல்லாரும் கண் காணும்படி, முதல்ல நம்ம கண் காணும்படி சிறையிருப்பை திருப்பு தேவன். அடுத்து பூமியுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் என்ன உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் எப்படி கர்த்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த வசனத்துக்கு இன்னொரு வசனம் என்ன சொல்லுன்னா, நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல சகல தேசங்களிலும் அவர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக உண்டாக செய்வேன். அவங்க எங்கெல்லாம் வெக்க அனுபவிச்சோமோ, எங்கெல்லாம் துரத்தப்பட்டோமோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, அதே இடத்துல நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வாராம். முதல்ல புகழ்ச்சியும் கீர்த்தியும், அடுத்து பாத்தீங்கன்னா கீர்த்தியும் புகழ்ச்சியும் மாத்தி மாத்தி கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. விசுவாசத்தோடு காத்துருங்க. இனியும் வாழ்க்கையில சஞ்சலம் இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல. ஏன்னா கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ள போயாரு, அவங்களோட கூட்டிக் கொண்டு வரப்போறாரு. ஒரு சிறையிருப்பு இல்லாம மாறப்போகுது. உலகத்துக்கு எல்லா ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்க போறாரு. விசுவாசத்தோடு அவன் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா செய்வார். ஆமென். God bless you.